எப்படி இருக்கும் இது? நந்திக்கடல் நந்திக்கடல் முல்லைத்தீவு போகிற வழி இது. முல்லைத்தீவு தான் வச்சுங்களேன். இதுதான் கடைசி யுத்தம் நடந்தது. முன்னாடி 2 நாள் முன்னாடி இங்கே யுத்தம் நடந்தது. இலங்கையோட யுத்தம், இராணுவத்துக்கும் எல்டிடிக்கும் நடந்த கடைசி சண்டை நடந்த இடம் இது. இப்போ நந்திக்கடல்னு சொல்லுவாங்க. இது வந்து பாருங்கள், அப்படியே இதெல்லாம் பாருங்கள், கண்ணகி கோயில் இது. இந்த சண்டையில் அந்த கோயில் ரொம்ப டேமேஜ் ஆகி போச்சு. அதனால் எடுத்து மறுபடியும் கட்டிகிட்ருக்காங்க. ரெனோவேஷன் ஒர்க் நடக்குது. மதுரையில் வந்து கண்ணகியை வந்து மதுரை எரிச்சிட்டு அங்கேருந்து அப்படியே இங்கே வந்தாங்களாம். இந்த இடத்துல அங்கே ஒரு முக்கியமான ஒரு ஸ்தூபம் மாதிரி ஒன்று இருக்குது. அங்கே தான் உட்காந்துருந்தாங்களாம் கண்ணகி. அதுக்கப்புறம் அவங்க தெய்வமாக வழிபட்டு இது பண்ணியிருக்காங்க. அப்போ கண்ணகி கொடுத்த வாக்கு வந்து வருஷத்துக்கு ஒரு முறை இந்த கடல் தண்ணியிலேருந்து எனக்கு தீபம் ஏற்றுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வருஷத்துக்கு ஒரு முறை விசாகம், என்ன சொல்கிறது, வைகாசி விசாகம் அன்னைக்கு கடல் தண்ணியில் தான் இங்கே விளக்கு எரிய வைப்பாங்களோ. அன்றைக்கி விளக்கு எரியுமா, கடல் தண்ணி விளக்காக எரியும். அந்த ஒரு நாள் அந்த அற்புதம் இங்கே நடக்கும். அதனால் இந்த அம்மனுக்கு ரொம்ப பிரம்மாண்டமாக கோயில் கட்டிகிட்ருக்காங்க. ஏற்கனவே கோயில் இருந்துச்சு, இப்போ சண்டையில் கொஞ்சம் டேமேஜ் ஆனதால் இப்போது நல்ல பிரம்மாண்டமாக கட்டிகிட்ருக்காங்க. சரிங்களா? இது பேர் வந்து வற்றாப்பிழை அம்மன் கோவில், நந்திக்கடல். பாருங்க, தண்ணி கடை கோயில் பக்கத்தில் வாசல் வரலாம் வந்துடுச்சிங்க. வாசல் வரலாம் கோயில் தண்ணி வந்துடுச்சு. இன்னும் ஒரு 4 நாள் 3 நாள் மழை பெஞ்சாலும் தண்ணி கோயிலுக்குள்ளேயே வந்துடும் போல் இருக்குது. அப்படி இருக்குது.